நரகிலிருந்து காப்பாற்றக்கூடிய கேடயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை குறிப்பிட்டார்கள்? குர்ஆனோடும் ஹதீஸோடும் நம்முடைய நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கக்கூடிய விரும்புபவர்களுக்காகவும், இன்னும் இந்த நோன்பு காலகட்டங்களில் இந்த மார்க்கத்தை பற்றியும் நோன்பை பற்றிய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்காகவும் இந்த பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அஸ்ஸியாமு மின் ஜின்னத். இந்த நோன்பு அப்படிங்கிறது மனிதனை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது. இந்த நோன்பு காலகட்டத்தில் மனிதன் தவறிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நேரத்தில் நாளை அவனை நரகிலிருந்து இறைவன் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக செயல்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இரண்டாவது என்னென்னு சொன்னால், அந்த நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹ்விற்கான ஒரு அமலாக இருக்கின்றது. நம்ம தொழுதோன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் தொழுகைங்கிற சொர்க்கவாசல் நுழைய முடியும். நம்முடைய மறுமை வாழ்க்கையை வெற்றி பெற வைப்பதற்காக நாளை மறுமையில் முதல் கேள்வியே தொழுகையாக தான் இருக்கின்றது. ஆனால் மற்ற அமல்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் கூலி பெறக்கூடிய விஷயமாக இருந்தாலும், நோன்பு அப்படிங்கிறது யாருமே நம்மளை பார்க்கல, ஆனால் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்ருக்காங்கிற ஒரே நோக்கத்துக்காக நம்ம செய்யக்கூடியதற்காக நானே கூலி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த நோன்பில் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் 1 700 மடங்கு வரை நன்மை இருப்பதாக அல்லாஹுடைய திருமறையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இந்த நோன்புக்கான அளவை அல்லாஹ் தஆலா குறிப்பிடலை, மறுமையில் தான் அதை நமக்கு சொல்லுவான். மூன்றாவது என்னன்னு சொன்னால், நோன்பு காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தொடர்ந்து இருந்து இந்த ஒரு மாதத்தில் நமக்கு தேவையான அந்த உணவுலேருந்து குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. அப்போ அது இல்லாமல் போகக்கூடிய நேரத்தில் கொழுப்பு கரைக்கப்படுது. அந்த நேரத்தில் கீட்டோன் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம உடம்புல உருவாகிறதுனால ஒரு வாடை ஏற்படுது நோன்பாளிகளுக்கு. அப்போ அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நோன்பாளியுடைய முகத்தை 70 வருடம் தூரமாக்குவதாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு அடியான் தன்னுடைய அல்லாஹ்விற்காக தன்னுடைய பானம், உணவு, மற்ற தீய பழக்க வழக்கிலிருந்து விடுபட்டு அல்லாஹுக்காகவே ஃபோக்கஸாக அவன் நோன்பு வைக்கிறதுனால 70 வருட காலம் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் திருப்பி வைப்பதாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பதாகவும் தன்னுடைய தூதருக்கு வாக்களிச்சிருக்கான். இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.